அப்பா அந்த வண்டி ஒரே மக்கார் பண்ணிட்டே கிடக்குப்பா, வேற புது வண்டி வாங்கணும். எவ்வளவு நேரம் தான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க, எங்க போனாலும் இடையிலேயே நின்னுருது. இங்க இருந்து வீட்டுக்கு 1/2 கிலோமீட்டர் வேற வேற நடக்கணுமே, மணி வேற 11 ஆயிட்டு. சீக்கிரம் நடந்து போகணும். எப்பா அந்த வண்டியால தான் ஒரே தொல்லை, பேசாம வண்டி எங்க நிறுத்துவோம், நாளைக்கு மெக்கானிக் ஷாப்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வண்டி என்னதுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இப்போ நடந்து போவோம், இப்போ 11 ஆகுது. வேகமா நடந்தாதான் ஒரு 11:30 போல வீட்டுக்காச்சும் போய் சேர முடியும். எப்பா இருட்டாவுலா கிடக்கு, எம்மா பயமா இருக்கு. இங்கனக்குள்ளயாச்சும் கொஞ்சம் வீடு இருக்கு. இன்னொரு ஒரு தெரு தள்ளி போனா அங்க வீடும் கிடையாது, காடா கிடக்கும். இந்த வண்டியை நம்பி ஒரு இடம் போகவும் முடியல, வரவும் முடியல. இது யாரு? மணி 11 ஆகுது, ஏதோ ஒரு பொட்ட பிள்ளை வெளியே நிக்குது. யாரு இது? ஐயா இந்த பிள்ளையா? ஒத்த தானே இந்த பிள்ளை, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருமே. இது ஏன் இங்கேயா எனக்கு வந்து நிக்குது? ஏம்மா தங்கச்சி, இந்நேரத்துல ஏமா இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? என்ன ஒரே தலைவலின்னு அதான மாத்திரை வாங்கிட்டு போலான்ட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்தேன். அப்படி இங்க தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்தவ, அப்படியே பேசிட்டே இருந்தேன். மணி 11 ஆயிட்டுனோ, அதானே சரி நான் சீக்கிரம் நடந்து வீட்டு போக நின்றுட்டு இருக்கேன். என்ன தங்கச்சி நீ இப்படி சொல்றா? 10 மணிக்கு மாத்திரை வாங்க வந்தேன்னு சொல்றா. என்னம்மா நீ உன் வீட்டுக்காரன விட்டாதான் வண்டியில போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துருவானே. அவன் கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்தா? என்ன அவரு வேலைக்கு போயிட்டாருனோ, அவர் நைட் ஷிஃப்ட் பாத்துக்கிடுங்க. என்னம்மா நீ இருந்தாலும் யாரையாச்சும் துணைக்காச்சும் கூட்டு வந்திருக்கலாம்மா. இப்படி வேற இருட்டுக்குள்ள இப்படி தனியா நின்னுட்டு இருக்கியம்மா. ஆமாண்ணோ, இருட்டாயிட்டு கொஞ்சம் பயமா தான் இருந்து பாத்துடுங்க, அதான் அப்படியே நின்னுட்டே இருந்தேனோ. சரி வாமா, அப்ப நம்ம போவோம் வா. என்ன நீங்க என்ன நடந்து வரிய? ஏம்மா அது ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்துன்னு போனேம்மா. போயிட்டு வரும்போது வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிட்டு, வண்டியை தான் அந்த தெருல விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன நாளைக்கு தான் மெக்கானிக் ஷாப்ல இருந்து ஆளை கூட்டு வந்து பார்க்கணும். அதான் சரி வேற என்ன பண்ண, வேற நடந்துதான் வீட்டுக்கு போனோம். இப்ப நடந்தாதான் ஒரு 11:30 போல வீட்டுக்கு போய் சேர முடியும்ட்டு கடற்கரை நடந்துட்டு வந்துட்டு இருக்கேம்மா. ஐயா அப்படியாண்ணா, சரிண்ணா நல்ல வேளை துணைக்கு நீங்க வந்தியே. சரி வாமா போவோம். ஏம்மா தங்கச்சி அந்த சைடு பார்க்காம வாமா. சரிண்ணா. ஏம்மா சீக்கிரம் வாமா. இந்தா வரேண்ணா. ஏம்மா இது கொஞ்சம் மோசமான இடமா, நீ அதனால சீக்கிரம் வா. ஏம்மா தங்கச்சி அதானம்மா உன் வீடு? இந்த மாதிரி நைட் டைம்லலாம் வெளியே வராதம்மா. என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் பாட்டுக்கு வரா. அம்மா தங்கச்சி, என்ன ஆளை காணோம்? அதுக்குள்ள ஆள் காணாம போயிட்டு, இங்க தானே என் பின்னாடி தானே இந்த பிள்ளை வந்துட்டு இருந்து, ஆளை காணுமே. எங்க போச்சு? நம்ம என்ன ஒத்திலே பேசிட்டு வந்தோம், அந்த பிள்ளை வந்துச்சே. ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டோ? அது எப்படி? நம்ம இங்க தானே நின்றுட்டு இருக்கோம், வேற நம்மளை தாண்டி எப்படி அந்த பிள்ளை வீட்டுக்கு போவோம்? என்ன ஒரே விசித்திரமா இருக்கு. ஐயய்ய என்ன நடக்குன்னு தெரியலையே, அந்த பிள்ளையே காணுமே. இதான அந்த பிள்ளை வீடு, தட்டி பாத்துருவோம். ஒருவேளை சொல்லாம கொள்ளாம எதுவும் போயிட்டா என்னன்னு தெரியலையே, பயமா இருக்கு. நம்ம கூட தான் வேற வந்துச்சு, தட்டி பாப்போம். ஏமா ஒத்தரோசா, ஏமா தங்கச்சி ஒத்தரோசா. யார் இந்நேரத்துல வந்து கதவு தட்டுறது? ஐயா இது செல்லத்தாயக வீட்டுக்கார தானே. என்ன என்னன்னா ஆச்சு இப்போ வந்து கதவு தட்டுறியே? என்னம்மா நீ என் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா, சொல்லாம கொள்ளாம அதுக்குள்ள வீட்டுக்கு போயிருக்கா. நான் பயந்தே போயிட்டேமா. என்னது உங்க பின்னாடி வந்தானா? என்னன்னா நானே இப்பதான் தூக்கம் வருதுன்னு படுக்க, நீங்க அதுக்குள்ள வந்து கதவு தட்டுறியே? என்னாச்சுன்னா செல்லத்தாய்க்காக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? என்னம்மா சொல்றா? அங்க 4 தெரு தள்ளி அங்க நின்னுட்டு இருந்தா. அப்புறம் நைட் ஒத்தையில வர பயமா இருக்குன்னு இப்ப நான் தானே உன்னை துணைக்கு இப்ப கூட்டு வந்தேன். நீ என்னடா வீட்டுக்குள்ள இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா? என்னன்னு சொல்றீ? எனக்கு ஒண்ணுமே புரியலனோ. ஒத்தரோசா என்னாச்சு? என்னம்மா நீ தானம்மா தலைவலிக்குன்னு ஏதோ மாத்திரை வாங்க வந்தேன். நைட்டு 11 மணி ஆயிட்டு, அதனால ஒத்தையில போக பயமா இருக்குன்னு நின்னுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் கூட உன் வீட்டுக்காரன மாத்திரை வாங்க சொல்ல வேண்டியதானு சொன்னதுக்கு நைட்டு வேலைக்கு போயிட்டாவன்னா இப்ப என்ன உன் வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள இருந்து வரான்? என்னன்னே சொல்றியே? நான் எப்பனா உங்ககிட்ட சொன்னேன் வீட்டுக்காரட்ட வேணா கேளுங்க, நாங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தோம். என்னன்னே பேசுறியா? ஒத்தரோசா வீட்டுலதான் இருந்தா, நீங்க ஏதோ வெளியே வச்சு பார்த்து பேசுன மாதிரில பேசிட்டு அடிக்கியே. என்னம்மா சொல்றா? ஒவ்வொரு கதை சொல்றா ஒவ்வொரு நேரத்துக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானமா என் கூட வந்தாலாமா. ஐயோ என்ன என்னன்னா இப்படி குழப்புறிய? இப்படி நைட்டு 11:30 ஆகுதுங்க, தூக்கம் தள்ளுது, நீங்க வேற இப்படி குழப்பிட்டு அடக்கிய. என்ன சரக்கு கறக்கு எதுவும் போட்டியலோ? என்ன தம்பி நீயும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆமா என்ன வேற சம்பந்தமே இல்லாம பேசிட்டு அடிக்க, வேற உங்களை என்ன சொல்றது? சரிண்ணா வீட்டுக்கு போங்க, எதுவா இருந்தாலும் காலையில பார்த்து பேசிக்கலாம். என்னம்மா நீ இப்படி இவ்வளவு ஈஸியா காலையில பத்தி பேசிக்கிறலாம்க்கா? நீ தானமா வந்து நின்னுட்டு இருந்தது அந்த 3 தெரு தள்ளி அந்த ரோட்டு சைடுல நீ தானே நின்னுட்டு இருந்தா. ஐயோ என்ன உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா என்ன இளவுன்னு தெரியலையே. நான் சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். என்ன நான் அந்த வீட்ல இருந்து வெளியே என்ன வரல. இப்ப நீங்க கதவு தட்டுற மாதிரி தான் நான் வெளியே வந்திருக்கேன். வீட்டுக்கார்ட்ட வேணா கேளுங்க. ஆமா அண்ணா நீங்க தானே ஏதோ புரியாம கதை பேசுறீங்க, வேற யாரையோ பார்த்துட்டு ஒத்தரோசான்னு நினைச்சிட்டீங்க போல. என்ன தம்பி நீ நம்ம தங்கச்சி மூஞ்சி எனக்கு தெரியாதா? நான் ஒத்தரோசாவை தான் அங்க பார்த்தேங்க. எங்க உள்ள போங்க. செல்லத்தாய்க்கா வீட்டுக்காருக்கு ஏதோ ஆயிட்டு போல, ஏதோ லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கேன். வாங்கங்க நம்ம உள்ள போயிட்டு தூங்குவோம். இவர் இருந்தாலும் புலம்பிட்டே இருக்கட்டும். ஒத்தரோசா இருடி, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு மாதிரி யாரையும் பார்த்துருக்காவன்னு நினைக்கேன். அதான் இங்க வந்து ஏதோ புலம்பிட்டு இருக்காருன்னு நினைக்கேன். ஆமாங்க எனக்கும் அதான் தெரியல. என்ன நீங்க வீட்டுக்கு போங்கன்னா நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம்.
சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து கவனமா இருங்க. ஐயே இந்த ஆளுக்கு ஏதோ ஆயிட்டு போல. இவர் தான் பார்த்து கவனமா இருக்கணும் பாரு, நம்மள பார்த்து கவனமா இருன்னு சொல்லிட்டு போறாரு. எங்க யாரை பார்த்தாரோ தெரியல, லூசு மாதிரி என்ன பார்த்த மாதிரியே சொல்லிட்டு கிடக்காரு. சரி விடு ஒத்தரோசா, என்னன்னு தெரியல. சரி நாளைக்கு பார்த்து பேசுவோம். சரிங்க. எம்மா என்னம்மா என்ன அப்பாவை காணோம்? மக்களே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காவே, லேட் ஆகும், முன்ன பின்ன ஆகும்டி. நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல, நீங்க உறங்குங்க. நான் அப்பா வந்தோன்னே நான் அதுக்கப்புறம் கதவெல்லாம் பூட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் உறங்க வரேன். அப்படியாம்மா? சரிம்மா. சரி அப்பா வந்தவொடனே சரி தூங்கலான்னு பார்த்தேன். ஆமாம்மா, எப்போ வருவான்னு வேற தெரியல. ஆமாங்கடி, 10:30க்கெல்லாம் வந்துருவேன். மணி 11:30 ஆயிட்டு, என்ன ஆளை காணோம். எம்மா அப்பா வந்துட்டாவுமா? ஏங்க ஏன் இவ்வளவு லேட் ஆயிட்டு? செல்லத்தாயி, அதுவா, அது வண்டி வேற கொஞ்சம் ரிப்பேர் ஆயிட்டு பாத்துக்க, அதனால நடந்து வந்தேன். ஐயோ எவ்வளவு தூரம் நடந்து வந்து? ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டு இருக்கீங்களோ? இல்ல செல்லத்தாயி, ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நடந்திருப்பேன். வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கு சரி ஆளை கூட்டு பாத்துக்கிடலாம் அப்படின்ட்டு. சரிங்க, ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா முடிஞ்சுச்சா? ஆமா செல்லத்தாயி, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். எப்போ? சரி பாப்பா, நாங்க போயிட்டு தூங்குறோம். சரிம்மா, போய் தூங்குங்க. சீக்கிரம் தூங்கிட்டு காலையில சீக்கிரமா முழிக்கணும்ல, சீக்கிரம் தூங்குங்க. வா பவி, நம்ம போவோம். சரி. எங்க நடந்து வந்திருக்கியே, தண்ணி வேணுமா? எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் செல்லத்தாயி, வயிறு ஃபுல்லா இருக்கு. சரிங்க. எங்க தூங்குங்க, என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கியே? ஒன்னும் இல்ல செல்லத்தாயி, சும்மாதான். சரிங்க. யோ நெட்ட சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன? நெட்ட பைய நல்லா அவ்வளவு சப்பாத்தியும் நல்லா தின்னுபிட்டு பாத்திரத்தை அவ்வளோத்தையும் அந்தால போட்டு வந்திருக்கா. யார் கழுவுவா? இன்னும் உங்க தாத்தி வந்து கழுவானோ? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? சாப்பிட்டாச்சு வந்து தூங்க வேண்டியது தானே. வேற என்ன, வேற பாத்திரத்தை நின்று கழுவிட்டு இருப்பாவே. ஏன் அப்ப யார் கழுவுவா? அப்ப நானே கழுவணும். நாளைக்கு காலையில எழுந்து நான் கழுவணுமோ? இவ்வளவு நேரம் வந்து அவ்வளவு பாத்திரத்தையும் கழுவி இருக்கேன். எல்லாம் ஒன்னாலதான். ஏன் நீ கொஞ்சமாச்சும் பாத்திரம் கழுவி போட்டு வந்திருக்க வேண்டியது தானே? இல்ல முதல்ல தின்னுட்டியே, முதல்ல கொஞ்ச நேரம் கழுவ வேண்டியது தானே? அட என்ன சின்ன பொண்ணு, இப்ப என்ன உனக்கு என்கிட்ட சண்டை இழுக்கணும், அதனால ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சண்டை இழுத்துட்டு அடிக்கோ. மணி 12 ஆக போகுது. சும்மா இந்நேரத்துல நடுராத்திரி வந்து கத்திட்டு நடக்காத, ஒழுங்கா வந்து தூங்கு. ஆமா தூங்கணுமா, தூங்கணும். பாத்திரம் கழுவி கழுவி என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிட்டு எரிச்சலா இருக்கு ஒன்னால. நீ போட்ட பாத்திரத்தை கூட கழுவ மாட்டியோ? முதல்ல ஒழுங்கா இன்னும் பாத்திரத்தை கழுவி வச்சிருவா பாத்துக்க. என்ன நைட்ல என்னால பாத்திரம் கழுவ முடியாது, நீ தான் கழுவணும் பாத்துக்க. நெட்டச்சி ஒரே சண்டையை தான் இழுத்துட்டு நடக்கா. என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிச்சலாம் சண்டை இழுத்துட்டு நடக்கா. நல்ல திங்க மட்டும் தெரியும், பாத்திரம் கழுவணும் உனக்கு அவ்வளவு வலிக்கு என்ன? எம்மா தெய்வமே, இனிமேட்டு நைட்டு நான் சாப்பிடவே மாட்டேன் சரியா? பாத்திரமும் சேராது, போதுமா? போ அந்தால, நீ திங்களானே எனக்கு நல்லது தானே. நான் தின்னுட்டு நான் கழுவி வச்சுட்டு நான் வர போறேன். உன்னாலதான் ஃபர்ஸ்ட் இவ்வளவு பிரச்சனையும். முதல்ல நல்லா வாய்க்கு ருசியா சப்பாத்தி வேணும், தோசை வேணும், இட்லி வேணும், அது வேணும் இது வேணும் கேட்க மட்டும் தெரியும், பாத்திரம் கழுவ மட்டும் வலிக்குது என்ன? நெட்டச்சி வாய மூடடி, பக்கத்து வீட்டுல கேட்டுற போது என்ன நினைப்பாவே? கேட்கட்டும் கேட்கட்டும், அப்பதானே உன் ஆக்கம் என்னன்னு தெரியும். சோ காலையில தான் இவ தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா நைட்டு 12 மணி ஆனாலும் நம்மளுக்கு இவ தொல்லை தான் பண்ணிட்டு கிடக்கா. சை எரிச்சலா இருக்குப்பா, பேசாம எங்கேயாவது பேரலாம் போல. ஏமா பேய் தொலைமா நானாச்சும் நிம்மதியா இருப்பேன். இரு நிம்மதியா இரு போ. கோவத்துல மூஞ்ச திருப்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டா நம்மளுக்கு வேற உறக்க வருது. இப்போ உறங்கினா அதுக்கும் சண்டை போடுவா. என்ன பண்ண இவளை வச்சுட்டு இவளை தேவையில்லாம கல்யாணம் பண்ணி ஒரே கஷ்டம் தான் பட வேண்டியதா இருக்கு. ஏதாச்சும் சொல்லி ஏமாத்த வேண்டியதுதான். சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாப்பி பர்த்டே ராகுல். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ராகுல். நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாய் சம்மு, எப்படி இருக்கீங்க? 7 மந்த் முடிய போகுதுங்கிறீங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கும். காட் பிளஸ் யூமா. ஹாய் ஆலியா, ஹாய் மோஷின், ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சித்துமா, ஹாய் மோகிமா, ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் மல்லிகா, ஹாய் சுதா, ஹாய் கலையரசி, ஹாய் கவியரசி, ஹாய் லட்சுமை, ஹாய் பிரியா ஆறுமுகம், ஹாய் சசி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் பகவதி, ஹாய் சுந்தரம், ஹாய் செவ்வந்தி, ஹாய் சுத்தனேஷ், ஹாய் பிரண்யா, ஹாய் பாக்கியலக்ஷ்மி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் கீதா, ஹாய் அருள் ஜோதி, ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் ராஜலக்ஷ்மி, ஹாய் கீதா, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் செல்வ விக்னேஷ், ஹாய் கலா ஐஏஎஸ், ஹாய் தீபா, ஹாய் சண்முகம், ஹாய் ராகுல், ஹாய் தர்மராஜ், ஹாய் மணிகண்டன் பாலக்காடு, ஹாய் மாரி இசை, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் லட்சுமி, ஹாய் தரன், ஹாய் பரணி, ஹாய் விக்கி, ஹாய் வாசு, ஹாய் வாசுகி, ஹாய் அம்லு, ஹாய் பப்ளு,
ஹாய் ஏழுமலை, ஹாய் சுபா, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் பூபாலன், ஹாய் ஸ்னேகா, ஹாய் மூர்த்தி, ஹாய் தேவி ஸ்ரீ, ஹாய் கிருஷ்ணமூர்த்தி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் பிரஜித், ஹாய் தமிழ்மணி, ஹாய் சஞ்சனா ஸ்ரீ, ஹாய் கௌசல்யா, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் இந்து, ஹாய் இசைகலா, ஹாய் பிரணீத், ஹாய் மஞ்சு, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் சிரத்விக், ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.